யாரு பாடி விடாதுல இருக்கக்கூடிய யாரா வெடிநாள் 10 8 18வது நாள் சண்டை. இந்த 18வது நாள் சண்டையில வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு தெரியவில்லை. யாரோடு யாரு சண்டை செய்வது யாருக்கு சேனாதி மட்டும் தெரியவில்லை. இந்நாள் வரையும் மாமா வர கிடையாது. மாமனை நினைத்தால் ஒரு வழிப்பு இருக்கும். வாராயோ வாராயோ ராமா வாராயோ வாராயோ ராமா இவங்க யார் தெரியுமா? அத்தை பெற்ற செல்வங்கள் ஐவர் ராஜாக்கள் இல்லையா? ஐவர்களே ஐவர்களே
ஓடி ஓடி வந்து மாமா மாமா என்று படித்தபடியால் இந்த கடல் சொந்த உலகத்தில் இந்த மாமாவுடைய அருளை பெற்று 5 ராஜாக்களும் நீங்கள் சுகமாக வந்திருப்பீர்கள். கண்ணியமான மாமா மாமா தர்மநந்தனா அப்படி இருந்தாலும் மாமா அந்நாளிலே இருந்து இந்நாள் வரையும் இந்த 5 ராஜாக்களுக்கு எந்த ஒரு இடத்திலே வராமல் இந்த கண்ணு நிமைந்த கண்ணுக்கு எவ்வாறாக பாதுகாப்பா இருக்கிறதோ அதை போல எங்களை கண் நிமைய போல காத்து வந்தாங்களே மாமா. அப்படி காத்து வரக்கூடிய நேரம் நேற்றைய தினத்திலே 10/7/17 நாள் சண்டை மாமா. அந்த 17வது நாள் சண்டையில் எங்க உடன் பிறந்த அண்ணாவாகிய கர்ண மகாராஜரே அண்ணன் என்று தெரியாமல் உன்னுடைய லீலைகளால அண்ணன் என்று தெரியாம என் அண்ணனே கரனை கொண்டு விட்டேன் மாமா. அப்படி கொண்ட பிறகு என் அண்ணன் என்று தெரிய வந்தது. அப்படி அண்ணனை அடக்கம் செய்து விட்டு பாடி குணத்தில் இருக்கக்கூடிய நேரம் வெடித்தால் 10/8/18 நாள் சண்டை மாமா. இந்த 18வது நாள் சண்டையில் வெற்றி யாருக்கும் தோல்வி யாருக்கும் யாரோட சண்டை செய்வது தெரியாமல் ஆமாதாமே தாமதமாக இருக்கிறாயே மாமா. எல்லா மாமா காரணம் யாரோட சண்டை செய்வது யாருக்கு நீ சேனாதிபட்டம் தர்மநந்தனா இது உனக்கு தெரியாதா? என்று நாளையிலே பார்க்கிற போது அத்தை பெற்ற செல்வன் இல்லையா தர்மநந்தனா இல்லையா நீதிவான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் செய்யாத மனுஷன் உலகமே தர்மராஜா கேட்கிறாரு இன்னைக்கு யாருக்கு சேனாதிபட்டம் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி யாருடனே யார் சண்டை செய்வது வெடிச்சா 10/18 சண்டை முடிய போகுது. அதனால கேட்கிறார் தர்மநந்தனா என்ற நாளிலே பார்க்கிற போது உனக்கே சேனாதிபட்டம் மாமா. உனக்கேதான் என்ன மாமா சொல்ற? ஆமா இந்த 18வது நாள் எனக்கே சேனாதிபட்டம் முதலாக இந்த குருச்சத்திர கோட்டை சண்டையிலே பார்க்கிற போது இந்த நாளையே உனக்கே முதலாக வெற்றி தாம்பலம் உனக்கே. ஆமா என்ன மாமா சொல்லுறாரு? ஆமா இந்த நாளிலே சேனாதிபட்டம் உனக்கே தர்மா என்று சொல்லுறாய் மாமா. நான் யாரோட சண்டை செய்வது இந்த சண்டை என்பது எனக்கு தெரியாது மாமா. சண்டை போடக்கூடிய விதமும் தெரியாது மாமா. இந்த சண்டை போட வேண்டுமானால் யுத்தம் செய்யக்கூடிய தகுதி இருக்கணும். எனக்கு தெரியாது யாரோடு நான் சண்டை செய்வது. அப்படி இருக்கிற போது நீ யாரோட யாரு சண்டை செய்ய வேண்டுமே தெரியுமா? உன்னுடைய மாமாவாகிய சல்லி மாமனத்திலே நீ சண்டைக்கு போனோம்.
அந்த வார்த்தையானது காதலில் கேட்கலாமோ கனவுல நினைக்கலாமோ அவர் யாரு மாமா எனக்கு தாய் மாமா ஆச்சுத மாமா அந்த மாமாலே கொல்லே அந்த மாமனே கொன்று மாமா இந்த மண்ணே நான் ஆள வேண்டுமா மாமா அந்த தாய் மாமனை கொன்று இந்த தரணியை நான் ஆள் வேணும் அப்படியா மாமனை கொண்டு இந்த மண்ணே ஆள வேண்டுமானால் மாமா அப்பேற்பட்ட சண்டையானது வேண்டாம் மாமா இந்த நாடு வேண்டாம் இந்த நகரமும் வேண்டாம் இந்த சொத்து சொகை எதுவுமே வேண்டாம் மாமா இந்த சண்டை இன்னொரு நிறுத்தி விடு நான் காட்டுக்க பாருங்க யாரு எத்தனை நாள் வரைக்கும் நான் முதல் நாள் கட்டினது கங்கணம் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் சண்டைக்கு மாரியம்மா கோயிலுக்கு மாரியம்மா கோயில திருவிழா போறாங்கன்னு வச்சுக்க ஆமா பூசாரி முதல் நாள் கங்கணம் கட்டுவான் கட்டிடுவாரு திருவிழா முடிஞ்சு அவங்க விரதமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கங்கணம் கழுத்தி போய் வீட்டுல சாப்பிடுறதா நல்லதா கெடுத்து வச்சுக்குவாங்க கோயிலாண்டு உள்ள தலகாய் எடுத்து தான் பூசாரி வீட்டுக்கே போய் ஆகணும் ஆமா கடைசி நாள்ல அந்த மாதிரி இவங்களே நான் காக்கிறேன்னு சொல்லி முதல் நாள் சண்டை எடுத்து 17 நாள் சண்டை நேத்து முடிச்சு இன்னைக்கு 18ஆம் நாள் சண்டையில காலையில இதை அவுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இவன் சொல்றான் மாமனை கொண்டு இந்த மண்ணால வேணுமா தாய் மாமனை கொண்டு இந்த நான் தரணியான ஆள வேணுமான்னு சொல்லி இவன் சொல்றான் நான் காட்டுல பிறந்தேன் காட்டுல வளர்ந்தேன் நான் காட்டுக்கே போறேன் அப்படின்னு இவன் கிளம்பி போயிட்டானா நான் எப்படி இந்த அவனி பூமணி என்று சொல்லக்கூடிய 56 நாடு இந்த நாட்டுக்காக தானே சண்டை அவன் சண்டை பிடிச்சா அவன் காட்டுக்கு போனா நமக்கு என்ன விட்டடி இன்னும் ஒண்ணு கேள்வி இப்ப எம் கொண்டாடி புள்ள நல்லா இருக்கிறதுக்கோசரமா நான் உங்களுக்கு இவ்வளவு அவசரம் பாடம் பண்ணேன் இவங்க நல்லா இருக்கணும் பாதி நாட பெறணும் நாட்டை ஆளக்கூடிய தர்மராஜாவே நான் காட்டுக்கு போறேன்னா கடவுளை போட்டா போட்டுன்றியா போட்டு விடுங்க போட்டா சரி போட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான் என்னுடைய சமாதானம் எப்படி நிறைவேறது உன்னோட எண்ணம் எப்படி நிறைவேறது குற்றம் போயிருவான் காட்டுக்கு சந்தம் தூண்டி ஏறி போயிருவான்னு வச்சுக்க ஆமாங்க இருந்தாலும் என்னுடைய சபரம் எப்படி நிறைவேறது உன்னோட கங்காணம் கட்டிக்கிற நாளையில பார்க்கிற போது இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்கு இவருடைய தந்தையாகிய பூமாதேவிக்கு நான் ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன் தங்கா என்னுடைய தங்கா அன்னைக்கு கேட்டா அண்ணா எனக்கு நரபலி வேணும் ஒரு அடிக்கு ஒரு நரபலி வேணும்னு கேட்டா உண்மைதான் அப்படி கேட்கிற போது தங்காவனுக்கு ஒரு அடிக்கு ஒரு நரபலி எல்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது இப்போதைக்கு ஏதோ கற்பூர தீபாராதனை ஆடு கோழி இப்படி எல்லாம் உனக்கு பலியா கொடுக்கிறேன் கலியுகம் பிறக்கிற போது நாளைய துவாபர யுகத்திலே 18 கிரியோனி சியானை உனக்கு பலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கத்துல சத்தியம் பண்ண அந்த மகட்ட ஒரு சத்தியம் இந்த பூமியா தேவி கிட்ட 18 கிரோடி சேனை உனக்கு பலி கொடுத்து இந்த பூமி பார்த்த தீக்கணும்னு சொல்லி என் தங்கச்சி கிட்ட சத்தியம் பண்ணி இங்க ஒரு சத்தியம் அங்க ஒரு சத்தியம் ஆனா சென்ட்ரல் மாட்டி இவன் போட்டு பொம்பளைக்கு நீ சண்டைக்கு போகாதுன்னு அங்க ஒரு இது இந்தால வந்து கூப்பிட்டா எனக்கு நாடு வேணாம் நான் காட்டுக்கு போறேன் ஆனா போயிருவான் ஆண்டவரே இருந்தாலும் நாம நகத்தன காய் நம்ம நல்க என்ன பின்ன அதே பின்ன பொழுது வெடிறது எப்படி அத நாளைக்கு கங்கான நாளைக்கு கழித்தே ஆகணும் வருத்தத்தை முடிக்கணும் ஹவுஸ் தின்னே ஆகணும் என்ன ஏ தர்மா போயா வரதல வரதல போயா ஏய் தர்மேந்திரா அப்படி பார்க்கிற போது இது உலக போர் இல்லையா உலக போர் நடந்து கொண்டு இருக்கிறது தாய் மாமன் என்று எதிர்பார்க்க
இருக்கக்கூடாது. விதியை வெல்லவே வேண்டானால் ஆகாது. இன்று நாளையிலே பார்க்கிற போது உன்னுடைய கரத்தாலே இந்த சல்லியுடைய உயிராகப்பட்டது போகும் என்று அன்ற நாளையிலே பிரமனது எழுத்தாகப்பட்டது. யார் எழுத்தாக மாற்ற முடியாது. இந்த உலகத்துல எவன் ஒரு உத்தமனா இருக்கிறான், உத்தம கையில என்னோட உயிர் போக வேண்டும் என்று சிவபெருமான் வரமானி வாங்கியிருக்கிறார். அதனால விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அப்படி 18 நாள் சண்டை, இந்த 18 நாள் சண்டை வரையும் தம்பிமார்களா சேனாதி சேனைகளா மடித்திருக்கிறார்கள். துரியோதனர்கள 11 அக்குரோடு சேனை, எங்கள 7 அக்குரோடு சேனை. இந்த 18 அக்குரோடு சேனையும் நேற்றோடு முடிந்து விட்டது. அப்படி முடிந்த பிறகு ஒரு நாளாவது இந்த சண்டை முடிந்து நாடு பெருகிற போது, அதாவது பாகன்னு வந்தாங்கல, இந்த தர்ம சண்டை செஞ்சானா என்ன கொண்டானா தம்பிமார் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. எல்லாருமே ஒரு ஒருத்தர் கையில மாட்டினாங்க. நான் தான் படிக்கிறேன், நாடு முழுக்க இலக்கியம் சொல்லலாம். என்னையா செஞ்சேன்னா கேட்டாங்கன்னா சரிக்கு அடிச்சா, இல்ல கடப்பாரி அடிச்சா, இல்ல கத்தி அடிச்சா, அந்த வெட்டி அது வெட்டி இது வெட்டி. அதனால இன்னைக்கு உண்மையை கூட இன்னைக்கு உன்னுடைய இதை காப்பாற்றணும். இன்னைக்கு ஒரு நாள் நீ வெட்டி செய்யணும். மாமா இதை சொல்ற, நீ சொல்றதுக்காக நான் போறேன். அங்க போயிட்டு மாமன் கால் விழுந்தாவது சண்டை வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதனால போய் சேவை பண்ண கொடுக்குறியா? வெற்றி உனக்கே. சரி மாமா, நேர போய் மாமனை சல்லி மாமனை வச்சிரு மாமா.